ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை 15/2/2025 திருதியை திதி இரவு 12:04 வரை, அதன் பின் சதுர்த்தி. உத்தர நட்சத்திரம் இரவு 1:55 வரை, அதன் பின் அஸ்தம். இன்று முழுவதும் யோகம் சரியில்லை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. வார சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, 10:30 மணி முதல் 12 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று அதிகாலை 6:13 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. பொதுவா ஜாதகத்தில் 7.5 ஆண்டு சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் நடக்கிறவா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசிக்கிறது நல்ல பலன் தரும். பொதுவாகவே காக்கைகளுக்கு தினமுமே சாதம் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாள். இன்றைக்கி சனிக்கிழமைக்கு கட்டாயம் காக்கைக்கு உணவிடுறது பித்ருக்களோட ஆசையை நமக்கு தேடித்தரும். இன்னும் நிறைய விஷயங்கள் பின்னால் பேசலாம். இப்போ ராசி யோக ராசியில் 12 ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியால் இதுவரை இருந்த தடைகளை தாண்டி வெற்றி காண்பீர். நல்லவர்கள் சந்திப்பு முன்னேற்றம் தரும். மேற்கு திசையிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தகவல் கிடைக்க வாய்ப்புண்டு. உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் இருந்து வரவேண்டிய பாக்கியை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடும். அவசரமான புதிய வேலை ஒன்றை செய்து முடிக்க வேண்டிய அவசியம் நேரலாம். சிலருக்கு வெளியூர் அல்லது பதவி மாற்றங்கள் உண்டாகக்கூடும். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நல்ல விஷயங்களை செய்து முடிக்க வாய்ப்புண்டு. கூட்டு தொழில் செய்வோர்களுக்கு தேவையான பண உதவி இன்று கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெற்று பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் பணியில் தீவிரமாக இன்று நீங்கள் உழைப்பீர். கால நேரங்கள் பார்த்திட மாட்டீர். உங்களது உழைப்புக்கு ஏற்ற பாராட்டு கட்டாயம் கிடைக்கும். அதே நேரத்தில் முக்கிய ஆவணங்களை இன்று கையாளும் பொழுது அதிக கவனம் தேவை. முன்னோசனையுடன் செயல்பட்டால் சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். உத்தியோகம் செய்வோர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் கைகூடி வரும். நீங்கள் சந்திக்க வேண்டிய நல்ல மனிதரையும் சந்திப்பீர். சொந்த தொழில் செய்வோர்கள் வேலைகளில் விரைவுடனும் ஓய்வு காலமின்றி உழைக்க வேண்டிய சூழ்நிலை இன்று இருக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். புதிய நபர் தேடி வரக்கூடும். தொழில் வளர்ச்சியில் புகழ் கூடும். பணமும் தேடி வரும். கூட்டு தொழில் செய்வோர்கள் நல்ல வளர்ச்சி காண முடியும். அதிக லாபம் சேர்ந்திடும். குடும்ப பிரச்சனைகள் குறுக்கிட்ட போதிலும் சாமர்த்தியமாக அதை தீர்த்து வெற்றி காண்பீர். பழைய கடன்களை அடைக்க சிலர் புதிய கடன் வாங்க வேண்டி வரலாம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஓரிரு வாய்ப்புகள் தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காலம் கனிந்து வருகிறது. வெற்றி வாய்ப்புகள் பெற சாத்தியமுண்டு. துணிவுடன் சில செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீர். வரவும் செலவும் ஓரளவு சரிசமமாக இருக்கும். அதே நேரத்தில் வசதி பெருகிட வாய்ப்புண்டு. நீங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீர். உத்தியோகம் செய்வோர்களுக்கு பதவி உயர்வு திருப்தி தரும். அலுவலக ரீதியான கடன் கிடைக்க சிலருக்கு வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்வோர்களுக்கு திருப்பங்கள் திருப்தி தரும். புதிய நபர்கள் அறிமுகத்தால் வருமானம் உயரும். கூட்டு தொழிலில் லாபம் கூடி வரும். நீங்கள் நினைத்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியும். குடும்ப நலன் உயரும். குறைவுகள் இன்றி நல்ல செயல்கள் நடைபெறும்.
பழைய கடன் தொல்லைகள் தீர்ந்து அமைதி பெறுவர். தாய் வீடு சென்ற பெண்கள் மகிழ்ச்சியுடன் திரும்பி வருவர். கலைத்துறையில் திருப்பங்களை சந்திக்க வாய்ப்புண்டு. பிரபலமானவர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். நண்பர்களின் உதவி பெற்று ஒரு நல்ல காரியத்தை இன்று செய்வீர். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, திட்டமிட்ட செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி பெற சற்று கடுமையாக போராட வேண்டி வரும். எதிர்பார்த்ததை விட செலவினங்கள் அதிகரிக்கலாம். சில விஷயங்களை கூர்ந்து கவனித்து வர வேண்டியது இன்று அவசியம். சிலருக்கு நீண்ட நாட்களாக தொல்லை தந்த நோய் விலகும். உத்தியோகம் செய்வோர்கள் உயரதிகாரிகளின் எண்ணம் போல் வேலைகளை திறமையாக செய்து பாராட்டு பெறுவீர். சொந்த தொழிலில் புதிய திட்டங்களை புகுத்தி சில பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பீர். கூட்டு தொழில் முயற்சி வழக்கம் போல் இருக்கும். வியாபாரம் நல்ல பலன் தரும். சிறு குறைகள் இருந்தாலும் உங்கள் முயற்சியால் அது மறைந்திடும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். சிறு கடன்கள் கவலை தராது. அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உத்தியோகம் செய்வோர்கள் தங்கள் வேலைகளில் ஏற்பட்ட சிறு பிழைக்காக மற்றவர்களின் கவனத்துக்கு ஆளாக நேரலாம். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். பணியை விரைந்து முடிக்க வேண்டி வரலாம். அல்லது சொந்த தொழிலுக்காக கடன் உதவி வங்கியில் எதிர்பார்க்க நேரலாம். கூட்டு தொழில் செய்வோர்கள் நல்ல அபிவிருத்தி காண்பர். பங்கு சந்தையில் எதிர்பார்க்கும் லாபத்திற்கு குறைவீராது. புதிய பெரிய மனிதர்களின் ஆலோசனை பலன் தரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். சில விஷயங்கள் வழக்கம் போலே இருக்கும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, சில விஷயங்களை நல்ல முறையில் முடிக்க இன்று தகுந்த நபர்களின் உதவியை நாடுவீர். அதில் வெற்றியும் பெற வாய்ப்புண்டு. பண வரவு சற்று தாமதமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சூழ்நிலைகள் வழக்கம் போல் இருக்கும். சொந்த தொழில் செய்வோர்கள் ஆதாயம் அதிகரிக்க சில புதிய திட்டங்களை தீட்டுவீர். வாடிக்கையாளரிடமிருந்து வரவேண்டிய பண வரவு பாக்கி வசூலாகும். கூட்டு தொழில் செய்வோருக்கு சூழ்நிலை சுமாராக இருக்கும். வியாபாரத்தில் அன்றாட நிலவரங்களை கவனித்து முதலீடு செய்தால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். குடும்ப செலவு சற்று அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சிறு சிறு தொல்லைகள் உண்டாகலாம். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, துடிப்புடன் செயல்பட்டு உயரதிகாரிகளின் கவனத்திற்கு நீங்கள் செல்வீர். பழைய பிரச்சனை ஒன்றை உத்தியோக ரீதியான விஷயத்தை நல்ல விதமாக முடிப்பீர். சொந்த தொழில் சுறுசுறுப்பாக நடைபெறும். நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்களை சந்திக்க முடியும். கூட்டு தொழில் உங்கள் நல்ல முயற்சி பலன் தரும். பங்கு சந்தை வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். புதிய பங்குகளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வாய்ப்புகள் நல்ல விதமாக இருக்கும். வெளியூர் பயணம் உண்டு. பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஒரு விலையுயர்ந்த பொருளை வாங்குவீர். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுக்கு குறைவிராது. சிலருக்கு வெளிநாடு செல்லும் எண்ணம் ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, அவசியமான காரியங்களை அதிக முயற்சியுடன் செய்து வெற்றி பெறுவீர். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவியில் மாற்றம் ஏற்படும். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. பொருளாதார உயர்வு காணப்படும். கூட்டு தொழிலில் சுமாரான லாபம் கிடைக்கும். பழைய பாக்கி வசூலாகி மகிழ்ச்சி தரும். பங்கு சந்தை வியாபாரத்தில் லாபத்திற்கு குறைவிராது. ஸ்பெக்குலேஷன் ஆதாயம் தரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு மகிழ்ச்சியுடன் பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். வருமானம் திருப்தி தரும். சக நண்பர் ஒருவருக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கணிந்து வரும். குடும்பத்தில் சிறு சிறு மன வேறுபாடு இருந்தாலும் பெரிய பிரச்சனை இராது. தடைப்பட்ட சுபகாரியத்தை பற்றி மீண்டும் பேச ஆரம்பிக்க வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் தென்பட்டாலும் தடை தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பதிவேடுகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது இன்று அவசியம். சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள். சொந்த தொழில் வேலைபொரு அதிகரிக்கலாம். புதிய நபர்களின் அறிமுகம் ஓரளவு பலன் தரும். கூட்டு தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. பங்கு சந்தையில் பழைய பங்குகளை அவசரப்பட்டு விற்க வேண்டாம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்க்கும் ஆதாயம் சற்று தள்ளி போகும். புதிய வாய்ப்புகளுக்கு சிறிது பொறுமை காப்பது அவசியமானதாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தள்ளி போகும். சொத்துக்கள் வாங்குவதில் நிதானமான போக்கு அவசியம். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே,
உங்களது நல்ல முயற்சிக்கு சிறு தடங்கள் இருந்தாலும் உங்களது வழக்கமான சுறுசுறுப்பும் சாமர்த்தியமும் அதிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும். கட்டாயம் எடுத்த முயற்சி நல்ல முறையில் முடியும். உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இனங்கள் சாதகமாக இருக்கும். சொந்த தொழில் போதுமான வருமானம் தரக்கூடியதாக இருக்கும். அவசரம் கருதி பொருளாதார விஷயத்தில் சிறு மாற்றங்களை செய்ய வேண்டி வரும். கூட்டு தொழில் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். வியாபார முன்னேற்றம் குறித்து சில திட்டங்கள் தீட்டுவீர். பங்கு சந்தை வியாபாரத்தில் பழைய பங்குகளை அவசரப்பட்டு விற்க வேண்டாம். புதிய பங்குகள் வாங்குவதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். கலைத்துறையினருக்கு சிறு சிறு திருப்பங்கள் உண்டு. மகிழ்ச்சிக்கு குறைவராது. வருமானம் திருப்தி தரும். குடும்பத்தில் சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் பெண்கள் தங்கள் சேமிப்பால் அவற்றை சமாளிப்பீர். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, நல்ல காரியங்களை முயற்சியுடன் செய்து மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பீர். உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு சிறு திருப்பங்கள் திருப்தி தரும். புதிய நண்பர்களையோ அல்லது புதிய நபர்களையோ சந்திப்பதன் மூலம் உங்கள் வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவீர். சிலர் சொந்த தொழில் தொடங்க திட்டமிடுவீர். உயரதிகாரிகளின் பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். சொந்த தொழிலில் ஆதாயம் சுமாராக இருக்கும். பழைய வாடிக்கையாளர்களின் சந்திப்பு ஓரளவு லாபம் தரும். கூட்டு தொழில் செய்வோருக்கு சில விஷயங்களில் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்வது அவசியமானதாகும். குடும்பத்தில் ஒரு அந்நிய மனிதரால் சிறு சிறு சலசலப்பு தோன்றும். உங்கள் திறமையால் அது சரி செய்யப்படும். சில ஒப்பந்தங்களை செய்து கொள்ளும் முன் ஒரு முறைக்கு இருமுறை என்று யோசிப்பது நல்லது. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் ஸ்பெக்குலேஷனில் ஓரளவு ஆதாயம் பெறுவர். கடன்களை அடைக்க சிலர் பழைய பங்குகளை விற்பனை செய்ய வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று ஒரு ஆன்மீக பெரியோரின் தரிசனம் கிட்டும். முயற்சியோடு நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களுக்கு நல்ல திருப்பங்களையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களோ உறவினர்களோ நீங்கள் எதிர்பார்த்தவர் தக்க நேரத்தில் உதவி புரிவர். பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். அலுவலகத்தில் நல்ல மாற்றங்களை சந்திப்பர். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு அருமையான திட்டங்களை செயல்படுத்தும் சாத்தியம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குதூகலம் நிறைந்திருக்கும். கடன்கள் கட்டுக்கடங்கியிருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வரக்கூடும். பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவர். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வியாபாரம் திருப்தி தரக்கூடியதாக அமையும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.